இன்னைக்கு வந்தது பில்டிங் எல்லாமே புது பில்டிங் எல்லாமே ஓப்பன் பண்ணி பராமரிப்பு இல்லாததெல்லாம் இப்போ எல்லாம் சரி செஞ்சு 61 பில்டிங் கிட்டத்தட்ட 20 கோடியில் அந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. அது திறப்பு விழாக்கு வந்திருக்கிறேன், வந்து எல்லாம் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு என்னென்ன தேவையோ இப்போ போய் அதிகாரிகளோட ஆலோசனை பண்ணி இங்கே என்னென்ன மக்களுடைய தேவைகள் இருக்குதுன்னு கேட்டு எறிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பட்ஜெட்டுக்கு போய் ரெடி பண்ணணும். ஆனால் இப்போ அணைக்கட்டு தொகுதியில் அல்லேரி மலை கிராமம் அந்த கிராமத்தை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 12 குக்கிராமங்கள் இருக்குண்ணா. அந்த கிராமத்தில் இப்போ உள்ள குடிநீர் தண்ணி இல்லைண்ணா. குடிநீர் தண்ணியில் அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. மக்கள் பிரதிநிதியான நீங்க அது ஏற்கனவே அமைச்சர் வேலூர் போய் ஆய்வு பண்ணி அவங்களுக்கான விடுதலை கிடைக்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க விஜய் அண்ணன் ஆட்சிக்கு வந்திருக்காரு, எங்க விஜய் மாமா ஆட்சிக்கு வந்து ஸ்கூல் பசங்க சொல்றாங்க, பெரியவங்களும் எல்லாமே இந்த ஆட்சியில் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனா அவங்க தண்ணி இல்லாமையும் மருத்துவ வசதி இல்லாமையும் சாலை வசதி இல்லாமையும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கிட்டத்தட்ட 15 கிராமங்கள் குக்கிராமங்கள் இருக்கு மலைவாழ் மக்கள். ஏற்கனவே அவங்களுக்கு அந்த சாலை வசதி இல்லைன்னு சொன்னோன்னே கலெக்டர் ஆய்வுக்கு போனாங்க. இந்த தண்ணி இல்லைங்கிற பிரச்சனை சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக அடுத்த முறை நான் வரும்போது நானே நேரில் அங்கே போய் அதுக்கு என்னென்ன மாற்று வழிங்கிறத பார்த்து கண்டிப்பா நிச்சயம். இந்த பட்ஜெட்ல இத பத்தி புதிய ஷோரூம்கள் தமிழ்நாட்டுல ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா திமுகவும் அதிமுகவும் நிறைய ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க. காவேக்காக்கு புதிய ஆட்சி வந்திருக்கு. இப்ப வந்து சரியான எங்கெங்க சேல்ஸ் எப்படி இருக்குங்கிறத கணக்கெடுக்கும்படி நடக்குது. தேவைப்படும் பட்சத்துல கண்டிப்பா புது ஷோரூம் ஓபன் பண்ணுங்க. தீபாவளி ஃபெஸ்டிவல் சேல், பொங்கல் ஃபெஸ்டிவல் சேல் ஓபன் பண்ணிருக்கோம் நம்ம கோப்டெக்ஸ்ல. உங்க புது கவர்மெண்ட்ல இந்த ஆடி சேல், ஏன்னா பிரைவேட் எல்லாம் பண்றாங்க இல்ல, அந்த மாதிரி ஆடி சேல் என்ன வாய்ப்பு இருக்கு? அதுக்கு தான் நான் எல்லா அதிகாரிகளோட கலந்து பேசிட்டு இருக்கிறோம். இது வந்து 6 மாத காலம் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு இந்த மாதிரி 20% ரிபேட்டை வந்து 30% போடுவோம். அதுக்கு மாற்றா இது, ஏன்னா தொடர்ந்து ஆரம்ப காலத்திலிருந்து ஒரே மாதிரியே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மாற்று வழி என்ன, விலை குறைக்கிறது என்னங்கிறத அதிகாரிகளோட கலந்து பேசிட்டு மாற்றங்கள் இருக்கும். கண்டிப்பா 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 ஜாலியா நான் உங்களோட இருக்கிறேன். பாலாத்துக்கு ஏதாச்சும் ஒரு முக்கியத்துவம் அதைத்தான் நான் இப்ப போய் அவங்க கிட்ட நானு அவங்க ஆட்சியர் எல்லாருமே எம்எல்ஏஸ் எல்லாருமே இப்போ ஆலோசனை பண்ண போகிறோம். என்னென்ன இங்கே முக்கியமான தேவையோ அந்த பாலாருக்கு அந்த இப்போ இருக்கிறதுல அந்த கருவேல் மரம் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிவகையோ அதெல்லாம் கேட்டு இந்த சிஎஸ்ஆர் சம்மந்தமாக எல்லாத்தோட யார் யார் பண்ணுறாங்களோ அவங்களையெல்லாம் தனியார் நிறுவனத்தை எல்லாம் தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட எல்லாம் கேட்டு அரசும் என்ன செய்ய முடியுங்கிறத உங்க கவனத்துக்கு போதுண்ணா. கண்டிப்பா நிச்சயம். ஆனால் இன்னைக்கு வந்தது பில்டிங் எல்லாமே புது பில்டிங் எல்லாமே ஓப்பன் பண்ணி பராமரிப்பு இல்லாததெல்லாம் இப்போ எல்லாம் சரி செஞ்சு 61 பில்டிங் கிட்டத்தட்ட 20 கோடியில் அந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. அது திறப்பு விழாக்கு வந்திருக்கிறேன், வந்து எல்லாம் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு என்னென்ன தேவையோ இப்போ போய் அதிகாரிகளோட ஆலோசனை பண்ணி இங்கே என்னென்ன மக்களுடைய தேவைகள் இருக்குதுன்னு கேட்டு எறிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பட்ஜெட்டுக்கு போய் ரெடி பண்ணணும். ஆனால் இப்போ அணைக்கட்டு தொகுதியில் அல்லேரி மலை கிராமம் அந்த கிராமத்தை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 12 குக்கிராமங்கள் இருக்குண்ணா. அந்த கிராமத்தில் இப்போ உள்ள குடிநீர் தண்ணி இல்லைண்ணா. குடிநீர் தண்ணியில் அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. மக்கள் பிரதிநிதியான நீங்க அது ஏற்கனவே அமைச்சர் வேலூர் போய் ஆய்வு பண்ணி அவங்களுக்கான விடுதலை கிடைக்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க விஜய் அண்ணன் ஆட்சிக்கு வந்திருக்காரு, எங்க விஜய் மாமா ஆட்சிக்கு வந்து ஸ்கூல் பசங்க சொல்றாங்க, பெரியவங்களும் எல்லாமே இந்த ஆட்சியில் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனா அவங்க தண்ணி இல்லாமையும் மருத்துவ வசதி இல்லாமையும் சாலை வசதி இல்லாமையும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கிட்டத்தட்ட 15 கிராமங்கள் குக்கிராமங்கள் இருக்கு மலைவாழ் மக்கள். ஏற்கனவே அவங்களுக்கு அந்த சாலை வசதி இல்லைன்னு சொன்னோன்னே கலெக்டர் ஆய்வுக்கு போனாங்க. இந்த தண்ணி இல்லைங்கிற பிரச்சனை சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக அடுத்த முறை நான் வரும்போது நானே நேரில் அங்கே போய் அதுக்கு என்னென்ன மாற்று வழிங்கிறத பார்த்து கண்டிப்பா நிச்சயம். இந்த பட்ஜெட்ல இத பத்தி புதிய ஷோரூம்கள் தமிழ்நாட்டுல ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா திமுகவும் அதிமுகவும் நிறைய ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க. காவேக்காக்கு புதிய ஆட்சி வந்திருக்கு. இப்ப வந்து சரியான எங்கெங்க சேல்ஸ் எப்படி இருக்குங்கிறத கணக்கெடுக்கும்படி நடக்குது. தேவைப்படும் பட்சத்துல கண்டிப்பா புது ஷோரூம் ஓபன் பண்ணுங்க. தீபாவளி ஃபெஸ்டிவல் சேல், பொங்கல் ஃபெஸ்டிவல் சேல் ஓபன் பண்ணிருக்கோம் நம்ம கோப்டெக்ஸ்ல. உங்க புது கவர்மெண்ட்ல இந்த ஆடி சேல், ஏன்னா பிரைவேட் எல்லாம் பண்றாங்க இல்ல, அந்த மாதிரி ஆடி சேல் என்ன வாய்ப்பு இருக்கு? அதுக்கு தான் நான் எல்லா அதிகாரிகளோட கலந்து பேசிட்டு இருக்கிறோம். இது வந்து 6 மாத காலம் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு இந்த மாதிரி 20% ரிபேட்டை வந்து 30% போடுவோம். அதுக்கு மாற்றா இது, ஏன்னா தொடர்ந்து ஆரம்ப காலத்திலிருந்து ஒரே மாதிரியே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மாற்று வழி என்ன,
விலை குறைக்கிறது என்னங்கிறத அதிகாரிகள் கலந்து பேசிட்டு நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா 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 நன்றி அந்த பத்திரிகையாளர் தாக்கப்பட்டிருக்காங்க, டிவிகேல இருக்கிறவங்க. ஆனா ஜாலியா நான் உங்களோட இருக்கிறேன். நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? பாலாத்துக்கு ஏதாச்சும் ஒரு முக்கியத்துவம் ஆனா கொடுக்கணும். அதைத்தான் நான் இப்போ போய் அவங்க கிட்ட நான் அவங்க ஆட்சியர் எல்லாருமே எம்எல்ஏஸ் எல்லாருமே இப்போ ஆலோசனை பண்ண போகிறேன். என்னென்ன இங்கே முக்கியமான தேவையோ அந்த பாலாருக்கு அந்த இப்போ இருக்கிறதுல அந்த கருவேல் மரம் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிவகையோ அதெல்லாம் கேட்டு இந்த சிஎஸ்ஆர் சம்மந்தமாக எல்லாத்தோட யார் யார் பண்ணுறாங்களோ அவங்களையெல்லாம் தனியார் நிறுவனத்தை எல்லாம் தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட எல்லாம் கேட்டு அரசும் என்ன செய்ய முடியுங்கிறத அவங்க கவனிக்கணும். ஆனா வெட்டுவானம் கோயில்ல நேத்து போதுண்ணா கண்டிப்பா நிச்சயம் அது வந்து மீடியால வரும் பட்சத்துல அந்த சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் கண்டிப்பா ஆய்வு செஞ்சு உரிய நடவடிக்கை எடுப்பார். நன்றிண்ணா, நன்றி. உங்க விஜய் உயிரன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியாள் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியாள் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா விஜய் உயிரன வரனா